ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜூமில் இணைந்திருக்கின்ற நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதா. இந்த காலை வேளையிலும் கூட நாம் கடந்த நாட்களாக அநேக ஊழியர்களை குறித்தும் அநேக மிஷினரிகளை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றும் கூட நாம் சைனாவுக்கு ஒரு ஊழியத்திற்கு சென்றதான ஒரு ஊழியரை குறித்து நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். விசேஷமாக பார்க்கும் பொழுது அவருடைய பேரை பார்க்கும் பொழுது ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் என்பதாக நாம் பார்க்க முடியும். ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் 1832 ஆண்டிலே அவர் பிறந்தவராக காணப்படுகிறார். ஏறக்குறைய அநேக காலங்கள் அவர் இருந்து ஆண்டவருக்காக ஊழித்து செய்தார். ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு 2 அண்ணன்மார்களும் 2 தங்கைமார்களும் இருந்தார்கள். இவர் பார்க்கும் பொழுது இவர் 3வது ஒரு பிள்ளையாக காணப்பட்டார். இவர் ஏறக்குறைய ஒரு 16 வயசிலே அவருடைய 10ஆம் வகுப்பை முடித்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்பது ஒரு பேங்க்ல கிளர்க் வேலைக்கு செய்கிறார். அந்த கிளர்க் வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு வெளி உலகம் தெரிய வருகிறது. அந்த வெளி உலகம் தெரிந்தவுடன் அவர் என்ன நினைக்கிறார், நம்ம இத்தனை வருஷமா நம்ம ஜபம் வேத வாசிப்புன்னு நம்ம குடும்பத்துல எல்லாமே நம்மளை முட்டாளாக்கிட்டாங்க, நமக்கு வெளி உலகத்தை காட்டவில்லை என்பதாக அவர் நினைக்கிறார். அதன் பின்பு ஆண்டவர் மேலே இருக்கின்றதான தாக்கம் அல்லது அவர் மேலே இருக்கின்றதான அந்த பற்றுதல் அவருக்கு எல்லாமே போய்விடுகிறது. அதன் பின்பு அவர் என்ன செய்கிறார் என்பதாக பார்க்கும் பொழுது அவர் ஹட்சன் டெய்லர் அவர் ஊழியத்திற்காக அவருக்கு ஒரு நாள் ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறார். அந்த புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய மனதில் அவர் நினைத்துக் கொள்கிறார், இந்த புஸ்தகத்தை நான் முழுவதுமாக வாசிப்பதில்லை, பாதி தான் நான் வாசிப்பேன் என்பதாக. ஏனென்றால் அதிலே ரட்சிப்பை குறித்து போடப்பட்டிருக்கும். அந்த ரட்சிப்பை நான் அறிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும் என்பதாக அவர் நினைத்துக் கொண்டு அவர் அங்கு அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறார். வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது பாதி புஸ்தகம் முடிந்து விடுகிறது. பாதி புஸ்தகம் முடிந்து அதுக்கும் முன்பதாக அவர் அந்த புஸ்தகத்தை முடித்து விடுகிறார். அவருக்கு தெரியாமல் அந்த புஸ்தகத்தை முடித்த பின்பு அவருக்கு உள்ளத்திலே தோன்றுகிறது, கிறிஸ்துவானவர் நமக்காக பாடுபட்டு மரித்தது சரிதான் என்பதாக அவருக்கு தெரிய வந்த பின்பு இதற்கு பின்னாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய 2 சகோதரர்களும் மரித்து விட்டார்கள். அதனோடு கூட 2 சகோதரிகளிடம் அம்மாவும் இவருக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. ஏனென்றால் அவருக்கு விசுவாசத்தில் உளைச்சல் காணப்படுகிறதுனாலே அவர் விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல நாட்களாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஹட்சன் டெய்லர் அவர் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தின பின்பு அவர் நினைத்தார், ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதாக அவர் நினைக்கும் பொழுது அவருக்கு சீனாவுக்கு போக வேண்டும் அல்லது சைனாவுக்கு போக வேண்டும் என்பதாக அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது ஏறக்குறைய ஒரு 4 வருடங்கள் அவர் ப்ரிப்பேர் செய்கிறார் தன்னைத்தானே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சைனாவினுடைய மொழியை நீங்கள் பார்ப்பீர்களானால் சைனாவினுடைய மொழியை ஏறக்குறைய அது ஒரு 600க்கும் மேற்பட்ட அந்த பிக்டோகிராஃபி என்பதாக சொல்வார்கள். இந்த பிக்டோகிராஃபி வார்த்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். நீங்கள் பொதுவாக நம்முடைய மொழிகளிலே 250 எழுத்துக்கள் இருக்கிறது. இதை கற்றுக்கொள்ளவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அவர்கள் பிக்டோகிராஃபியை பார்க்கும் பொழுது மரிடன் மொழி என்பதாக சொல்வார்கள். அந்த மரிடியன் மொழியை அவர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட அந்த பிக்டோகிராஃபியை ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அதை அவர் என்ன செய்கிறார், ரட்சிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவர் கண்டுபிடித்து அவர் ஆராய்ச்சி செய்வதற்கு போல ஒவ்வொரு எழுத்தாக அவர் கண்டுபிடித்து அது ஏறக்குறைய ஒரு 800 வார்த்தைகள் அவர் கற்றுக்கொள்கிறார்.
ஹட்சன் டெய்லர். அவர் கற்றுக்கொண்டு ஊழியத்திற்கு போவதற்கு முன்பதாக அவர் பிராக்டிஸ் செய்கிறது பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது அங்குள்ள மொழியோ அல்லது ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக அநேகர் நினைக்கிறார்கள், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஏதோ ஒரு இதுவும் தெரியல, ஆண்டவர் வழி நடத்துவார். சரிதான். ஆனால் நமக்கு சில பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சரியான விதத்திலே நாம் ஊழியத்தை செய்யும். சரி, இப்படியாக நாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் லண்டன் மிஷன் சொசைட்டில நீங்கள் பார்க்கும் பொழுது லண்டன் மிஷன் சொசைட்டில அவர்கள் எப்படியாவது ஒருவரை அனுப்ப வேண்டும் என்பதாக முடிவு செய்யும் பொழுது சைனாவுக்கு இவர் போகிறார். சைனாவுக்கு போகும் பொழுது அங்கு மரியா அல்லது மேரி என்கின்றதானவரை அங்கு திருமணம் செய்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு அதாவது அவர்கள் அந்த நீங்கள் பார்ப்பீர்களானால் பிரிட்டிஷ் மற்றும் சைனாவுக்கு அப்பொழுது போர் நடந்து கொண்டிருந்தது. கம்யூனல் வார் என்பதாக சொல்லுவார். அப்படி போர் நடந்து கொண்டு இருக்கின்றதான சந்தர்ப்பத்திலே இவர் அங்கு போகும் பொழுது இப்படிப்பட்டதான இந்த பிரிட்டிஷ் மக்களை அவர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இவர் லண்டனுக்கு பகுதியில ஒரு 250 மைல் தூரத்திலே இவருடைய வீடு இருந்தது. அப்போ இந்த பிரிட்டிஷ் என்பதாக சொல்வார்கள். அப்பொழுது அந்த பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவராக இவர் காணப்படும் பொழுது ஊழியத்துக்கு அங்க போகிறார். அப்பொழுது அங்கு 1853 அவர் அங்கு போகிறார். அங்க போகும் பொழுது அவருக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சாதாரணமான மக்கள் யாரும் அங்கு போக அனுமதி இல்லை. மெடிக்கல் படித்தவர்களுக்கு மட்டும்தான் அங்க நிறைய பேர் அங்க தேவைப்படுகிறார்கள் என்பதாக சொல்லும் பொழுது இவர் மெடிக்கல் படிக்க போகிறார். மெடிக்கல் படித்து அரைக்குறையாக அதை படித்து விட்டு அவர் அங்கு போகிறது நாம் பார்க்கிறோம். சைனாவுக்கு போகிறார். சைனாவுக்கு போகும்பொழுது அரைக்குறையாக படித்திருந்தாலும் அவர் அங்கு போய் ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் ஊழியத்தை செய்கிறார். 6 வருஷம் ஊழியத்தை செய்யும் பொழுதே அங்கு மேரி அல்லது மரியா என்கின்றதான ஒன்றை அங்கே அவர் திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்த பின்பு அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறார்கள். அந்த பிள்ளையை கிரேஸ் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கிரேஸும் அங்கு அவர்களுக்கு பிறந்த பின்பு ஏறக்குறைய ஒரு 4 பிள்ளைகள் அங்கு பிறக்கிறார்கள். அந்த 4 பிள்ளைகளுமே வருகின்றதான் நாட்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் இறந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் இறந்து விடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியும் பிள்ளை பெற்ற பின்பு அவருக்கு பிள்ளை பெற்ற காரணத்தினால அவருக்கு சில காம்ப்ளிகேஷன் ஊருக்கு போகிறார். திரும்பவும் லண்டனுக்கு போகிறார். திரும்பவும் லண்டன் போய் அங்கு தன்னுடைய குடும்பத்தை அவர் பராமரிப்பதற்காக போகிறார். இவருக்கும் டிபி நோய் வந்து விடுகிறது. டிபி நோய் வந்ததுனாலே லண்டனில் போய் அவர் சிகிச்சைக்காக போகும் பொழுது ஏறக்குறைய அங்கு ஒரு 5-6 வருடங்கள் அங்கே தங்கி விடுகிறார். அந்த தங்கிவிட்டதான சமயத்திலே அவர் சும்மா இருக்கவில்லை. அங்கு அவர் அநேக புஸ்தகங்களை எழுதுகிறார். சீனாவை குறித்து தான் அநேக புஸ்தகங்களை எழுதுகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கின்றதான அக்கப்பக்க நாடுகளுக்கெல்லாம் போகிறார். அதாவது ஸ்காட்லாந்து, அயர்லாந்து இப்படிப்பட்டதான அக்கம் பக்கத்தில் இருக்கின்றதான அநேக நாடுகளுக்கு போய் அவர் சைனாவில் என்னெல்லாம் செய்தார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். இதுல முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்பதாக பார்க்கும் பொழுது அவர் இங்கு சைனாக்கு போவதற்கு முன்பு ஒரு டாக்டர் இடத்துல ஒரு வேலை செய்கிறார். வேலை செய்யும் பொழுது அவரு நினைக்கிறார், டாக்டராகவே காசு கொடுத்தா சரி, நம்மள ஒரு பைசாவும் கேட்க மாட்டேன் என்பதான். ஒரு ஏறக்குறைய 1 மாசத்திற்கு அவர் வேலை செய்கிறார். வேலை செய்யும் பொழுது அவர் காசை கேட்கவில்லை. சாப்பாட்டுக்கும் அவருக்கு ஒரு பிரெட் ஸ்லேஸ் ஏதாவது இருந்தா அதை எடுத்து அவர் சாப்பிட்டுருவாராம். இருந்தா சாப்பிடுவாரா, இல்லாகிட்டு இல்லை. இப்படியே நம்ம ஊழியத்திற்கு நாமே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ட்ரைனிங் செய்து கொண்டால் அங்கு சைனாவிலே போய் நாமும் இப்படியாக வாழ முடியும் என்பதாக அவர் முன்பதாகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் முடிவு செய்கிறார். 1 மாசத்திலே அதற்கு பின்பு நீங்கள் பார்ப்பீர்களானால் திடீர்னு அவர் மெடிக்கல் படித்திருந்ததுனால அவர் ஒரு குடிசை பகுதியில போய் கொண்டிருக்கும் பொழுது
அங்கு ஒரு குடும்பம் ஒரு பிள்ளை பெற்று மறித்து விடுவார் என்பதான ஒரு தருணத்தில் இருக்கும் பொழுது அங்க கூப்பிடுறாங்க, ஐயா வாங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க என்பது. அவர் போய் அங்கு ஜெபம் செய்துக்கிறதை நான் பார்த்தேன். ஜெபம் செய்து விட்டு இருக்கிற காசை அவர் கொடுத்து விட்டு வந்து விட்டார். அதுக்கப்புறம் நினைக்கிற நைட்டு சாப்பாட்டுக்கு கூட நம்ம கிட்ட காசு இல்லையே. அவர் நினைத்து கொண்டு வருகிறார். வந்து திரும்ப அந்த டாக்டர் இடத்துல வரும்பொழுது சொல்றாரு, இவராவை கேட்கல, டாக்டர் இவர்கிட்ட சொல்றாரு, தம்பி நீங்க ஒரு மாசமா வேலை செஞ்சு உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு நினைச்சோம். சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்ணியாச்சு, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது, நாளை கொடுக்குறேன் என்பதாக சொல்லும்பொழுது இவருக்கு அதிகமாக தேவைப்பட்டதுனால அங்கே டாக்டர் போய் விடுக்கிறார். இவர் அங்கேயே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் கழித்து போன டாக்டர் திரும்ப வந்து விட்டார். இல்ல, ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து வரேன்னு சொன்னாரு. ஆகவே அந்த நபர் வந்து சொல்லுகிறார், ஐயா நான் டாக்டர், நீங்க லாஸ்ட் டைம் நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கிறது காசு என்பதாக சொல்லும் பொழுது அந்த காசை ஹட்சன் டெய்லருக்கு கொடுத்து விடுகிறார். சோ இப்படியாக அவருடைய வாழ்க்கையை விசுவாசத்தை மேம்படத்தக்கதாக, விசுவாசத்தில் வளரத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்கிறார். சைனாவிலிருந்து திரும்ப லண்டனுக்கு வந்தவர் அநேக பிரசங்கங்களை எழுதுகிறார், அநேக புஸ்தகங்களை எழுதுகிறார். எழுதினாலே அது மட்டும் இல்லாமல் அவருடைய அறையில ட்ரீட்மெண்ட் நடக்கின்றதான அந்த டைமில் அவர் என்ன செய்கிறார், அங்க ஒரு வரைபடம் அல்லது அந்த மேப்பை போட்டுவிட்டு அந்த மேப்பிலே எத்தனை மாகாணங்களாக இருக்கிறது என்பதாக பார்க்கும்பொழுது 12 மாகாணங்களாக காணப்படுகிறது. அந்த 12 மாகாணங்களுக்கும் 2 பேர் போட்டு விட்டா ஒரு 24 பேர் அனுப்பிவிட்டாங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கலாமே என்பதாக இவர் பிளான் செய்கிறார். பிளான் செய்து கொண்டு அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிளான் எல்லாம் போடுற சரிதான், ஆனால் ஊழியத்தை கொடுத்தவன் நான் அல்லவா, உனக்கு பலவிதமான ஊழியத்தை நான் செய்வதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இப்படியாக அவர் பல நாடுகளில் போய்கொண்டு அவர் இருக்கும் பொழுது ஹட்சன் டெய்லர் என்ன செய்கிறார், அந்த ஹட்சன் டெய்லர் அங்கு அவர் ஊருக்கு போகும்பொழுது அநேக ஆட்களை அவர் திரட்டி விடுகிறார். ஒரு நாள் மிஷனரி கூட்டத்தை அவர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் லண்டன்ல என்ன நடக்கிறது, ஒரு கர்னல் வந்து சொல்லுகிறார், ஐயா எப்படியோ நீங்க ஊருக்கு போனோம் இல்லையா, நீங்க பிரசங்கத்தை முடிச்சாச்சு, எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு காணிக்க வாங்கிடலாம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இவர் உடனே மேடையில ஏறி, நான் காசுக்காக எதுவும் வரல, காசுல எனக்கு தேவைப்படவில்லை, ஆண்டவர் காசை பார்த்து கொள்வார், நீங்க வர்றதுன்னா உங்களையும் நீங்கள் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுங்கள் என்பதாக அவர் சொல்லிவிட்டு இறங்கி விடுகிறார். இறங்கின பின்பு அடுத்த நாள்ல பார்க்கும்பொழுது அவருக்கு தேவையான காசை வந்து ஆண்டவராக அந்த கர்னல் மூலமாகவே பணத்தை கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்டதான அவருடைய விசுவாச வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கை. அது திரும்பமாக அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள். பிள்ளை பெற்ற மனைவியும் அவரும் இறந்து விடுகிறார். ஏறக்குறைய 33 வயதிலே அவருடைய மனைவியும் இறந்து விடுகிறார். ஒரே ஒரு மகன் இருந்தார். அந்த மகனை லண்டன்ல விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார் மெடிக்கல் படிப்பதற்காக. ஸோ இப்படியாக அவருடைய வாழ்க்கையை நடந்து கொண்டே இருக்கிறார். அவர் போய் சைனாவிலே அவர் ஊழியத்தை செய்கின்றார். ஏறக்குறைய 125 பள்ளிகளையும் அவர் நிறுவுகிறார். அநேக இன்லாண்ட் மிஷனரிஸ் என்பதாக, சைனா இன்லாண்ட் மிஷனரிஸ் என்பதாக அங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இங்கிலாந்து மிஷன் அவர்களை அனுப்பினது. ஆனால் அவர் அங்கு போய் சைனா இன்லாண்ட் மிஷனரி அந்த மிஷனரி இயக்கத்தை அவர் துவக்கி அங்கு அநேக மிஷனரிகளை அவர் உருவாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 வருஷம் அவர் இங்க இருந்து திரும்ப மறுபடியும் அங்க சைனாக்கு போகின்ற டைம்ல அவர் அரைக்குறையாக விட்டிருந்த அந்த டாக்டர் படிப்பையும் முடித்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் அநேக ஊழியர்களை அங்கிருந்து அழைத்து செல்கிறதை பார்க்கிறோம். அவருக்கு இப்பொழுது எந்தெந்த ஊர்ல எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதாக தெரிந்ததுனால
அவர் திரும்பவும் ஷாங்காய் போகிறார். ஷாங்காயில இருந்து அவர் அநேக ஊழியர்களை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது முழுவதுமாக சைனா முழுவதுமாக அநேக மிஷினரிகளை அனுப்புகிறார். அநேகர் ஏறக்குறைய ஒரு 800 மிஷினரிகளை அவர் திரட்டினார் என்பதாக பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விசுவாசிகளை அவர் திரட்டினார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய மிஷினரிகளுக்கு அங்கு இருக்கின்ற ஜனங்கள் இவர்கள் பிள்ளைகளை கொண்டு சாப்பிடுகிறார்கள் என்பதாக இவர் மேல் குற்றம் சாட்டி அநேக விதமான அவர்களை வசை மொழியாலே அவர்களை திட்டி, அது மட்டும் இல்லாமல் அவர்களை துன்புறுத்தி அவர்களுடைய வீடுகள் எல்லாம் தீ வைப்பது, இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் அங்கு போனதான மிஷினரிகள் என்ன செய்கிறார்கள்? அந்த மிஷினரிகள் எதுவும் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இப்படியாக அவர் ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள். ஏறக்குறைய ஒரு 51 வருடங்கள் அவர் ஊழியத்தை செய்கிறார். 51 வருடங்கள் ஊழியத்தை செய்த பின்பு அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்கின்றதான ஒரு காரியம், God is not looking for men of great faith. He's looking for a common man to trust his great faithfulness என்பதாக அங்கு சொல்லுகிறார். அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதாக, ஆண்டவர் பெரிய பெரிய ஆட்களை அவர் விரும்பவில்லை. கடவுள் மிகுந்த நம்பிக்கை கொண்ட மனிதர்களை தேடுவதில்லை. அவருடைய மிகுந்த உண்மை தன்மையை நம்புவதற்கு அவர் சாதாரண மனிதர்களை தேடுகிறார் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஒரு சாதாரண மனிதனாக அவர் சைனாக்கு போன்றார். ஆனால் இப்பொழுது சைனாவுடைய தகப்பன் என்பதாக அவர் அழைக்கப்படுகிறார். சைனாவுடைய தகப்பன் என்பதாக. அப்பொழுது நீங்கள் ஹட்சன் டெய்லரை பார்க்கும் பொழுது அவருடைய உணவு முறை, அவர் யாருக்கிட்டையும் காணிக்க வாங்க மாட்டார். அவர் ஆண்டவராகவே கொடுக்க வேண்டும் என்பதாக அவர் இருந்தார். காணிக்க வாங்குவதில்லை. அதாவது நீங்கள் சைனாவுடைய சில பழைய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அரை மொட்டையாக இருப்பார்கள். பின்னாலே அவர்கள் முடியை வைத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த முடியை பின்னிக்கொண்டு பெண்களைப் போலவே முடியை வைத்திருப்பார்கள். முன்பதாக அவர்கள் சவரம் செய்திருப்பார்கள். மொட்டையாக இருக்கும். ஸோ இப்படியாக அவர் அவருடைய வாழ்க்கை மாற்றிக்கொண்டார். அவரிடத்திலே போகின்றதான எல்லா மிஷினரிகளுக்கும் அவர் அப்படியாகத்தான் சொல்லுவார், இந்த ஊர் ஜனங்க மாதிரி நீங்கள் மாற வேண்டும். அவர்கள் எப்படி இல்லாமல் சாப்பாடு சாப்பிடுகிறார்களோ அதை போன்று நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதாக அவர் சொல்லுவார். அவரும் அதை போன்று அரைமொட்டையாகவும் அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறதான துணியை அணிந்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சாப்பிடுகின்றதான சாப்பாடையும் அவர் நூடல்ஸ் இப்படிப்பட்டதான காரியங்களை அவர் சாப்பிடுகிறது நாம் பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? நம் ஊழியத்திற்கு நாம் செய்யும் பொழுது அந்த கல்ச்சர் அடாப்ஷன் என்பதாக சொல்வார்கள். ஆகவே நாம் அவர்களுக்கு இருக்கின்றதான அந்த கல்ச்சரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஹட்சன் டெய்லர் அப்படி மாறினதுனால் அவரிடத்துல போனதான இன்லாண்ட் மிஷினரி அனைவரையும் அப்படியாக சீனர்களாகவே அவர்கள் அரைமொட்டையாகவும் அவருடைய துணை, அவருடைய சாப்பாடு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய வேதாகம பகுதியை நீங்கள் பார்க்கும்பொழுது சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சாலமோனும் என்ன செய்தார்? ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டார். ஆனால் ஆண்டவர் அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஹட்சன் டெய்லர் காணிக்கை வாங்க மாட்டேன், பசி பட்னியாக இருந்தாலும் சரி என்பதாக அவர் இருந்தாரோ, அதை போன்று இங்கு சாலமோனை கூட நாம் பார்க்க முடியும். சாலமோன் என்ன செய்கிறார்? சாலமோன் ஆண்டவருக்காக நான் ஜனங்களை நாம் நல்ல வழியில வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்பதாக ஞானத்தை கேட்டார். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய சொத்து எல்லாம் எவ்வளவு இருந்தது? ஜனங்கள் நீங்கள் நதி முதல் என்பதாக போடப்பட்டிருக்கும். அதாவது ஐபிராத்து நதி முதல் டான் துவங்கி எகிப்து தேசம் முழுவதும் அவர்களுக்கு கப்பம் கட்டுகிறதை பார்க்கிறோம். யாருமே அவர்கிட்ட சண்டை போடவில்லை. அவரை காசு பணம் எல்லாம் தேடி வருகிறது, அந்தஸ்து எல்லாமே தேடி வருகிறது. இதை நாம் பார்க்கிறோம் சாலமோனுடைய வாழ்க்கையில். ஸோ இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாலமோன் ஊழியத்தை செய்தார். அங்கு சீன மக்களுக்கு ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் அவர் அங்கு ஊழியத்தை செய்தார். எந்த விதமான ஒரு நாசமோட்டங்கள் வந்தாலும், அவருடைய குடும்பத்திலே அநேகரை இழந்தாலும்,
அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கு. நாம் சில நேரத்தில் நாம சொல்றோம், வட இந்தியாவுக்கு போனால் நமக்கு சாப்பாடு செட் ஆகாது, அல்லது நமக்கு இது செட் ஆகாது, அது செட் ஆகாது என்பதாக நாம் சொல்லுகிறோம். ஆனால் இவர் பல மைல்கள் கடந்து லண்டனிலிருந்து சைனாவிலே வந்து அவர்கள் சாப்பிடுகின்றதான சாப்பாடு, அவர்கள் அணிந்து கொள்கின்றதான உடை, அவர்களுடைய கலாச்சாரத்தை இவர் அடாப்ட் செய்து கொண்டார். அப்படி செய்ததினால்தான் இன்று சீனாவினுடைய தகப்பன் என்பதாக அழைக்கப்படுகிறார். த ஃபாதர் ஆஃப் சைனா என்பதாக சொல்லுகிறார். ஆகவே இவரால் அநேகர் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் டேவிட் லிவிங்ஸ்டன் கூட இவருடைய பிரசங்கத்தால், அந்த 6 வருட பிரசங்கத்திலே ஈர்க்கப்பட்டவர். இப்படி அநேக ஜனங்கள் வந்து இவருடைய பிரசங்கத்தால் ஈர்க்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நீங்கள் பார்க்கும்பொழுது இவருடைய மகனும் அங்கே லண்டன்ல விட்டு வந்து வரும். அவர் மெடிக்கல் படித்துவிட்டு அவர் செய்த ஊழிய பகுதிகள் எல்லாம் அவருக்கு காண்பித்து அங்கேயும் அவருடைய மகனும் ஊழியம் செய்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். நமக்கு சரித்திரம் இப்படியாக சொல்லித் தருகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய நாம் முன் வருவோம். இது நமக்கு கொடுக்கப்படவில்லை, இது எனக்கு தெரியாது, அது தெரியாது என்பதாக நாம் சொல்லுவதை தவிர்த்து விட்டு ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்யும். அழிந்து போகின்ற ஆத்மாக்களை அவர் பரலோகம் சேர்ப்பது தான் என்னுடைய முக்கியமான கோல் என்பதாக அவர் சொல்லுகிறார். அதாவது அவர் சொல்லுகிறார், ஒருவேளை எனக்கு ஒரு 100 ஜென்மத்தை கொடுத்தால் ஆண்டவர், அந்த 100 ஜென்மத்தையும் நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்காகவே நான் பயன்படுத்துவேன் என்பதாக. அவர் கப்பலிலே அநேக முறை கப்பலிலே போகும்பொழுது பவுலை போன்ற கப்பல் உடைகிறது, அநேக பிரச்சனைகள் வருகிறது. அப்பெல்லாம் அவர் செய்துதான ஜெபம், ஆண்டவரே நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு என்ன ஒரு பிரச்சனை என்பதாக பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யாமல் இருந்துடக்கூடாது, ஊழியத்தை எப்படியாவது நிறைவேற்றும், அழிந்து போகும் ஆத்துமாக்களை நான் உம்மன்றையிலே நான் கொண்டு வர வேண்டும் என்பதாக அவர் நினைக்கிறார். அதே போன்று சாலமோனும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருடைய வழியை விட்டு விலகாதபடி நடந்து கொண்டு இருந்தார். அதன் பின்பு அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனால் ஸ்டார்டிங்ல நீங்கள் பார்ப்பீர்கள், சாலமோனுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களும் அவருக்கு கிடைக்கிறது. அவருக்கு நீங்கள் பார்ப்பீர்கள், வேதாகமத்திலே 660 சேக்கல் தாலந்து என்பதாக போடப்பட்டது. ஒரு தாலந்தினுடைய எடை எவ்வளவு என்பதாக பார்க்கும்பொழுது ஒரு 30 கேஜி கிட்ட வரும். அப்போ 30 கேஜி இன்டூ 666 டிவைடட் நீங்க பண்ணி பாருங்க, இது மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க, எவ்வளவு கேஜி தங்கம் வருகிறது என்பதாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருக்கு எல்லா விதமான காரியத்தையும் அவருக்கு சாலமோனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய ஒரு 19,000 to 20,000 கேஜி தங்கம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது, வெறும் தங்கம் மட்டும். அப்போ இது இல்லாமல் அநேக காரியங்கள் ஆண்டவர் அவருக்காக கொடுத்தார். ஆகவே ஆண்டவருக்காக நாம் உண்மை மொத்தமாக ஊழியம் செய்வோம். காணிக்கையை எதிர்பார்த்து நாம் ஊழியம் செய்யாமல் ஹட்சன் டெய்லரை போல் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நாம் ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நாம் ஜெபிப்போம். வல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் இந்த ஜூமில் இணைந்திருக்கின்றதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாக நினைக்கிறார்களோ, ஹட்சன் டெய்லரை போல நல்ல ஒரு விசுவாசத்தை தாரும். அவர் முதலாவதாக அவர் விசுவாசிக்கவில்லை, அவர் விசுவாசித்த பின்பு ஆண்டவரை விடுவிடு. இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அநேகர் இன்றைய நாட்களிலே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரை அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு ஹட்சன் டெய்லரை போல அநேகரை எழுப்பும், அநேகர் உமக்காக ஊழியம் செய்ததாகவும், அநேக அழிந்து போகின்ற ஆத்மாக்களுக்காகவும், மெடிக்கல் உதவியிலே தேவைப்படுகின்றதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெல்லாம் தேவைப்படுகிறது அங்கே உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கத்தக்கதான ஜெபிக்கின்றோம். இந்த ஜூமில் இணைந்து இருக்கின்றதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த அனைவரையும் ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் வாழ்க்கை அனைவருக்கும் பாதிப்பு வரத்தக்கதாகவும், அவர்கள் அநேக ஊழியர்களை உருவாக்கின்ற பிள்ளைகளாகவும் நீர் மாற்ற வேண்டுமா கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் வேண்டுகிறோம். அது மட்டும் இல்லாமல் கல்வாச்சாப்பில் இருக்கின்றதன் எல்லா 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஊழியம் செய்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஹட்சன் டெய்லரை ஆசீர்வதித்ததை போல அனைவரையும் நீர் ஆசீர்வதி. அது மட்டும் இல்லாமல்
கல்வாச்சாப்பிலை வழிநடத்துகின்றதான குணாங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல ஒரு வழிகாட்டுதலை நீர் அட்சன் டெய்லரை போல அநேக ஊழியர்களை உருவாக்குகின்ற பிள்ளைகளாக நீர் மாற்ற வேண்டும் சமூகத்தில் வேண்டும். ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பார்த்துக்கொள்ளும் வழிநடத்தும் கிறிஸ்துவின் வழியாக வேண்டும் பிதாவே. ஆமென்.